கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். எப்பா ஃபைனலா ஃபேப் டு பிளஸி ஒரு டைட்டில் அடிச்சிட்டாருங்க சிபிஎல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். டேரன் ஷமி கிட்டத்தட்ட அந்த டீமே பயங்கரமா இருந்தது. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் ஃபைனலா சாம்பியன் பட்டத்தையும் அடிச்சிட்டாங்க. அந்த ஃபைனல் செலிப்ரேஷன் அந்த ரோஹித் சர்மா ஸ்டைலில், ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் எல்லாம் பண்ற ஸ்டைலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோப்பை வாங்கி செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஃபேப் டு பிளஸியோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம்ங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ என்ன நடந்தது, அந்த ஆர்சிபியை விட்டு ஃபேப் டு பிளஸி போகணுமா இல்லை ஹோல்டு பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குனு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஃபேப் டு பிளஸி லீட் பண்ற டீம் எல்லாமே கடைசி வரைக்கும் போகும். அண்ட் ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா தோத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் டைட்டிலுக்கு ஒரு ஆசையே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது சிபிஎல்ல ஒரு டைட்டிலாவது அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா செயின்ட் லூசியஸ் அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிளேயர்ஸும் தரமா இருந்தாங்க. ஸோ ஆரன் ஜோன்ஸ் அவர் வரைக்கும் பேட்டிங் லைனப் இருந்தது, தரமான ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங் லைனப் இருந்தது. இருந்தாலும் லோ டோட்டலா டிஃபெண்ட் பண்றப்ப கொஞ்சம் திணறதை பார்த்தோம். ஸோ அப்படித்தான் இன்னைக்கு ஃபேப் டு பிளஸி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவர் வந்துட்டு 138 தான் டார்கெட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஈஸியாக சேஸ் பண்ணிடலான்னு பார்த்தா, ஸோ அவரும் கிட்டத்தட்ட ஓடி மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் ரன் பாலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து பேக் டு பேக் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அந்த சமயத்தில் அவ்வளோதான் போல. இந்த தடவையும் ஃபேப் டு பிளஸிக்கு லக் இல்லைன்னு சொன்னப்போ ஸோ ரிட்டன் சேஸ் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜோன்ஸ் 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. என்ன ஒரு அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 18 ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. 139 எடுத்து ஸோ ஃபைனலாக அந்த ஒரு சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறது ஃபேப் டு பிளஸிக்கு கிடைச்சிருச்சுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம அவரோட ஃபேஸ்ல பார்த்தோம். ஏன்னா அவர் கேப்டன் பண்ற டீம் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபைனல் வரைக்கும் போது தோத்துட்டு வந்துருது. ஒரு டைட்டில் கூட அடிச்சிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சவுத் ஆப்பிரிக்கா T20 ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ அவருக்கு இந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது மன நிம்மதியை கொடுத்துருக்கும். அண்ட் அவருடைய கேப்டன்சி இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு ஹோல்டு பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா T20 அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி IPL ஆக்ஷன் வரப்போகுது. அதுக்கு நம்ம ஃபேப் டு பிளஸியை ரீடைன் பண்ணுவாங்களா, ஆக்ஷன்ல விடுவாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபேப் டு பிளஸி வேணாம் ப்ரோ. ஸோ இப்போ கேமரூன் கிரீனை ரிடைன் பண்ணும். ஸோ அது போக பில் ஜாக்ஸும் வேணும், ஸோ மேக்ஸ்வெலும் வேணும் அப்படிங்கிறதுனால ஃபேப் டு பிளஸியை கழட்டி விட்டுறலாம், ஆக்ஷனில் கிடைச்சா உண்டு இல்லைன்னா வேண்டானுங்கிற மாதிரியே சில பேர் அந்த மைண்ட் செட்டுக்கே போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஆர்சிபியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட போல் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேப் டு பிளஸிக்கு ஓட்டு போட மறுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல ஆர்சிபியோட வீடியோஸ் போய் பாருங்க. லாஸ்டா வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுல உங்களுடைய டாப் 3 ரீடைன் ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னு சொன்னப்போ ஸோ யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் ஃபேப் டு பிளஸி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 90% கமெண்ட் அப்படிங்கிறது பில் ஜாக்ஸ், கேமரூன் கிரீன், மேக்ஸ்வெல் தான் எங்களுக்கு வேணும், ஃபேப் டு பிளஸி விட மேக்ஸ்வெல் தான் வேணுங்கிற மாதிரி தான் நிறைய பேசியிருந்தாங்க. பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அதெல்லாம் ஹோல்டு பண்ணி வைங்கப்பா, ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கேப்டன்சியில ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்க. ஸோ யாருக்கு எப்போ ஓவர் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூப்பராக பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணாரு. ஸோ ஒரு சில பேர் அடி வாங்கினாலுமே அவருக்கு மறுபடியும் நீ கூட உன்னால விக்கெட் எடுக்க முடியும், நான் இருக்கேன் கூட அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சப்போர்ட் பண்ணி விக்கெட் எடுக்க வச்சாரு. ஸோ அதனால தான் 138 அப்படிங்கிற மாதிரியான டார்கெட் வந்துச்சு. ஸோ அப்சல்யூட்லி பேட்டிங் யூனிட்டையும் பக்காவா பில்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் தடுமாறதை பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா லீகுமே ஆடுறாருங்க. ஒரு ட்ராக்கை போய் புரிஞ்சுக்கணும், 2-3 மேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு டச்சில் வேணும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபார்ம்ல வர முடியுங்கிற சுச்சுவேஷன். இந்தியாவில் மட்டுமே ஆடிட்டு இருந்தாருன்னா அந்த கண்டிஷன் அவருக்கு தெரியும். சவுத் ஆப்பிரிக்கான் மட்டுமேனா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவாரு. ஆனால் ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்காவில் ஆடுறாரு, சிபிஎல் போய் ஆடுறாரு, அங்கே டெக்சாஸ்ல போய் ஆடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் IPL வந்து ஆடுறாரு. இருக்கக்கூடிய அரௌண்ட் த வேர்ல்டு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா லீக்லையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாரு. பேட்டிங்ல மட்டும் அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து இன்னொரு பவர்ஃபுல் ஓப்பனரை பக்கத்தில் போட்டுட்டு ஸோ நீங்க ஃப்ரீயா ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்னுரிமையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேப்டன்சியும் பக்காவா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ ஒன் மோர் டைட்டில் சவுத் ஆப்பிரிக்கா T20 அடிக்கலாம் அண்ட் ஆர்சிபிக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ ஃபேப் டு பிளஸி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிளேயர் தான், கன்சிஸ்டன்டான ஒரு பிளேயராக தான் இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவர் வந்துட்டு நேஷனல் டீம்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் தேஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2018, 19 அண்ட் 2021 பிரைம் ஃபேப் டு பிளஸி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேனேஜ் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு. ஆனால் லாஸ்ட் இயர் ஆர்சிபிக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு ரொம்ப சேடான ஒரு விஷயம் சொல்லணும். அதனால தான் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இன்ஃபேக்ட் கடைசி ஒரு 4 மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாருங்க. குறிப்பா CSK கூட அதிரடி ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி பேஸ் செட்
பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுறாரு. ரோஹித் சர்மா என்ன ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரோ ஸோ அதே மாதிரியான ஒரு ரோல் நினைக்கிறேன். ஃபேப் டு பிளஸிக்கு ஃபார்ம் தெரியுது அப்படிங்கிறப்போ ஸோ நான் அவுட் ஆகிறத பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்கோரை வந்துட்டு புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன், ஒரு 35-40 அவ்வளோ அடிச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. இதுவே 2021 சிஎஸ்கேல இருந்த ஃபேப் டு பிளஸி எப்படி ஆடுவார் அப்படின்னா, ஆரம்பத்தில் ரன்ன பாலுக்கு ஆடுற மாதிரி தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 பாலுக்கு 30 இருப்பாரு, கிட்டத்தட்ட 45 பாலு கிட்டத்தட்ட 70 ரன் அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். ஸோ கடைசி ஒரு 10 பால் 15 பால் வந்துட்டு புஷ் பண்ணுவார், கன்சிஸ்டண்டா கொண்டு போயிட்டு. ஸோ அது வந்துட்டு சிஎஸ்கே உடைய ஸ்டைல், ஆர்சிபியோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு டீம்ல ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் டைம் எடுக்கும்ங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியில் இன்னொரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் அவர் ஆடி ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மெகா அக்ஷனை வந்துட்டு டார்கெட் பண்ணலாம். அக்ஷனை விட்டுட்டோம் அப்படின்னா வேற ஏதாவது டீம் எடுத்து ஓப்பனராக தான் போட போறாங்க. அண்ட் ஃபேப் டு பிளஸிக்கு இன்னும் ஸ்கில் இருக்கு, அந்த கேப்டன்சி இருக்கு. விராட் கோலியை அடுத்த கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி இருந்து பேச்சுவார்த்தையில போயிட்டு இருந்தாலும் அவர் வரமாட்டார். ஒன்ஸ் அவர் சொல்லிட்டாரு, அன்னைக்கு ஃபேப்புக்கு ரொம்ப முடியல அப்படிங்கிறதுனால பண்ணாரு, திரும்பி கேப்டனா வரக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ அப்படி பார்த்தா யாருமே கேப்டன்சி ஒழுங்கா பண்ண போறதில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். கேஎல் ராகுல் மாதிரி வெளியிலிருந்து பிளேயர்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபியில் வேற மெட்டீரியலும் இல்லைங்கிறதுனால ஃபேப் டு பிளஸி ஒரு கூல் கேப்டன், எல்லாருமே வந்துட்டு சூப்பராக ட்ரீட் பண்ணுவாருங்கிறதுனால ஸோ அவரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸுக்கு அடுத்த மெகா ஆக்ஷன் வரைக்கும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ லோ பட்ஜெட்ல ரீடைன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆர்டிஎம் போடலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேப் டு பிளஸி ஆர்சிபியில் கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஹேட்டர்ஸுக்கு பயங்கரமான பதிலடியும் கொடுத்துட்டு ஒரு டிராஃபியும் வின் பண்ணி காமிச்சிட்டாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.